நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூல் ஃபுல்லாக முடிக்காமல் இடையில நின்றுட்டோம், 8வது 9வது 10வது அப்படியே நின்றுட்டேன், அடுத்து என்ன பண்ணுறது சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோவில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டு சொல்லியாச்சு. இதுலேயும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இடையில நின்றுட்டீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அடுத்து 11 12வது தாராளமாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு எல்லாமே எலிஜிபிள் தான். ஏன்னா அப்படி படித்து எழுதுறோம், இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு எக்ஸாம் எழுதினோம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலுமே அதுக்கான வேலை கிடைக்குமா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற டுட்டோரியல் சென்டரை பார்த்து அதில் டீட்டெயிலாக நீங்கள் விசாரிச்சிக்கலாம். அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவங்களே உங்களை கைட் பண்ணி எப்போ எக்ஸாம் டேட் வருது, எப்படி எழுதணும் அப்படின்னு எல்லாமே அவங்களே உங்களை கைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா முக்கியமாக இப்போ 10வது நான் இடையில நின்றுட்டேன் சிஸ்டர், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மேற்கொண்டு நான் 12வது படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் 10வது படிச்சிருந்தாலே போதும், தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் விடக்கூடிய நிறையா கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஈவன் நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராம அசிஸ்டண்ட், அதாவது விஓ அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜாப்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாய்ஸாகவும் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? தாராளமாக நீங்கள் உங்களுடைய மாவட்டத்துக்கு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 30,000 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே மாத சம்பளம் 30,000 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி செக் பண்ணிக்கணும், என்னென்ன ப்ரூஃப் உங்களுக்கு வேணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வைஸ் எப்படி செக் பண்ணிக்கணும், என்ன கல்வி தகுதி எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கல்வி தகுதின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு தான். அதுலேயும் நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? மற்ற ப்ரூஃபில் என்ன குவாலிஃபிகேஷன்ன்றதை உங்களுக்கு நான் எப்படி செக் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நீ தாங்க சைட்டே இப்படி தான் நீங்கள் போட்டு செக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு க்ரோம் அல்லது க்ரோம் ஏதாவது ஒரு ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சேலம் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? .nic.in. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெக்யூர்மெண்ட் அப்படின்றத போடுங்க. இப்போ போட்டிங்கன்னா கீழே வந்துச்சு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட டிஸ்ட்ரிக் போடுறேன், நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் நேமை போட்டு சேம் இதே தான் nic.in.recruitment அப்படின்றத போட்டிங்கன்னா அது மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வர லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்துருச்சு. ஸோ இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் உங்களோட இது ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாலுக்கு எது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கு வட்டாட்சியர் அலுவலகம் சேலம் மாவட்டம் இருக்குது. உங்களுடைய மாவட்டம் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். இதில் ஃபுல்லாக எல்லாமே தமிழில் தான் இருக்கும். நல்லா நீட்டாக 1 மணிக்கு 2 முறை படிச்சிங்கனாலே உங்களுக்கு நீட்டாக வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் தாராளமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய மாவட்டத்துக்கு செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபில் பண்ணி நேரில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைனா போஸ்ட்டில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிடுறேம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பெறப்படும் நாள், அதுக்கப்புறம் கடைசி டேட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி வைக்கிறதுக்கு நான் சேலம் மாவட்டத்தில். ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் இதே மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசி டேட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் நல்லாவே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எக்ஸாம் டேட்டு இதெல்லாமே கொடுத்துருங்க. இது சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேலரி 14,000 35,000 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எவ்வளோ பணி இடங்கள் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு இன்னும் அதிகமாகலாம் அல்லது கம்மியாகவும் இருக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய கிராம எண்ணும் கிராமத்தோட பெயருமே கொடுத்துருப்பாங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன கேஸ்ட் வைஸ் வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து முன்னுரிமை மட்டும்தான், இல்லவே இல்லை பெண்ணுக்கு இல்லை, பெண்ணுன்னு போட்டுருந்துச்சு பெண்ணு இவங்களுக்கு வேலை கிடையாது, ஆண் போட்டிருக்கு அப்படின்னா ஆணுக்கு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்போம், முன்னுரிமை கொடுக்க மாட்டோம் அப்படின்றத கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதைப்படியும் நீங்கள் கொஞ்சம் கிராமத்தை செலக்ட் பண்ணி அந்தந்த கிராமத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 10th தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பாஸ் ஆனாலும் கவலை இல்லை, ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தோல்வி அடைஞ்சாலும் ஒரு தேர்ச்சி தோல்வி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ் வழி வாசித்தல் மற்றும் எழுதல் திறன்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து அப்ளை பண்ணலாம் அந்த மாவட்டத்தில் தான் நீங்கள் வந்து
வசிக்க ஏரியாங்களாக இருக்கணும், அதாவது அங்கே தான் நீங்கள் இருக்கணும். ஸோ மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு கீழே நீங்கள் எந்த கிராமம் செலக்ட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் முதல் தகுதி சான்றிதழ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் அல்லது டூ வீலர் ஏதோ ஒன்று ஓட்டுறதுக்கான ஓட்டுநர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிஓ அசிஸ்டன்ட்னா தெரியும், ஏதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஓட்டுறதுக்கு இது அசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது அங்கே எங்கேயும் மேக்ஸிமம் அலையிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஓட்ட தெரிஞ்சால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஓட்டுநர் உரிமம் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வயசு வரம்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதிகபட்ச வயசு வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து 32ம் இதர பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசும் கொடுத்துருக்காங்க. எஃப்சி அதுக்கப்புறம் ஓசி வரைக்கும் 32, இதர பிரிவினருக்கு வந்து 37 கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 ஆண்டுகள் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவ அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே இதர பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 55 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த உடல் தகுதி சான்றிதழ், டூ வீலர் லைசன்ஸ் இதெல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜென்ரலாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஜாபுக்கான முக்கியமான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது தமிழ் வழியில் படிச்சிருந்தாலே போதும். பாஸ் ஆனாலும் கவலை இல்லை, ஃபெயில் ஆனாலும் கவலை இல்லை, ஓகேங்களா. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய கிராமம் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி எடுக்கணும், அது எந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத யூடியூப்லேயே தாராளமாக வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதை பார்த்து நான் தாராளமாக ஒரு வீடியோக்கு 2 வீடியோ பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்படின்னா பக்கத்தில் யார்ட்ட வச்சு கேளுங்க. அப்படியும் தெரியல அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ்லேயே போய் கேட்டாலும் அதை உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறதபடி நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா. இப்போ அப்ளிகேஷன் அதே மாதிரி பேக் வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் சென்டர் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே ஃபில் பண்ணி நீங்கள் போய் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதுதான், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பேர், நம்மளோட ஃபோட்டோ, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ எல்லாமே தமிழில் தான் இருக்குது. தாராளமாக அப்படியே வாசித்து பார்த்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. முக்கியமாக என்னென்ன ப்ரூஃப் கொண்டு போகணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன ப்ரூஃப் ஆவணம் வந்து இணைக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இணைக்க வேண்டிய ஆவணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ப்ரூஃப்ஸ் கேட்குறாங்க. கம்பல்சரி அப்படின்னு சில சொல்லியிருக்காங்க, சிலது தேவைப்பட்டால் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய மாவட்டத்துக்கு எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சில இதெல்லாம் முக்கியமாக எல்லா மாவட்டத்துக்குமே தேவைப்படும். ஸோ இதில் என்னென்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பராக இருக்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஆதார் அட்டை கம்பல்சரி, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இருப்பிடச் சான்றிதழ் கம்பல்சரி, கல்வி தகுதி சான்றிதழ் நம்ம 10வது சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கான கல்வி தகுதி சான்றிதழ், ஓகேங்களா. அப்புறம் ஓட்டுநர் உரிமம், சாதி சான்றிதழ், எக்ஸ் ஆர்மி மேனார் முன்னாள் இராணுவ படை வீரராக இருந்தாலும் அதுக்கான சான்றிதழ், மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ், தமிழ் வழியில் கல்வி பயின்றக்கொள்ளலாம் பார்த்தீங்களா, அதுக்கான சான்றிதழ். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டே கிடையாது. இது வந்து நம்ம படித்த ஸ்கூலில் போயிட்டு 1வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 12வது ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, இல்லை 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஸ்கூலில் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் முடிச்சோமோ அல்லது 1வதுலேருந்து 10வது வரைக்கும் முடிச்சோமோ, ஸோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நம்ம அந்த தமிழ் வழியில் படித்தோம் அப்படின்றதுக்கான சான்றிதழ் வாங்கணும். அதை வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஓகே தான், வாங்கலாம் இப்போ வாங்க ட்ரை பண்ணுங்கள். வாங்கிட்டு அதுவும் அட்டாச் பண்ணிக்கிட்டே எல்லா கவர்மெண்ட் வேலைக்கும் மேக்ஸிமம் இது தமிழ் வழி இதுக்கு வந்து கேட்குறாங்க, வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்புறமே இது ஏன்னா அதுக்கான சான்றிதழ், இதர ஆவணங்கள் எதாவது நம்ம கொடுக்குறோன்னா அதை வந்து கீழே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறமா என்றைக்கு நம்ம இந்த விண்ணப்ப படிவத்தை கொண்டு போய் கொடுக்குறோமோ அன்றைக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ போய் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரூஃப்லாம் தான் தேவை, மற்றபடி எதுவுமே தேவையில்லை. மேக்ஸிமம் நம்ம எல்லாமே வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ப்ரூஃப் தான். அந்த டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் தமிழ் வழி பயின்ற சான்றிதழ் மட்டும் உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் வாங்க முயற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற சான்றிதழ் தான். இருப்பிட சான்றிதழும் கண்டிப்பாக எல்லாரும் வச்சுருப்பீங்க. சப்போஸ் இல்லைனாலும் அதுவுமே நம்ம ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 3 நாளில் அல்லது 1 வீக்குள்ளேயே மேக்ஸிமம் 3 நாள் 2 நாளில் வந்துடும்னு சொல்கிறாங்க. தாராளமாக அதுவுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னா அதில் இருக்கிற பேர், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு, என்ன பாலினம் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கு இதுவுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா தாராளமாக யூடியூப்லேயே நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் எல்லாமே
ஸ்கூல் சம்மந்தமாக இடையில நின்றுட்டா அடுத்து என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 10வது படிச்சவங்களும் அடுத்து என்ன சிஸ்டர் பண்ணுறது, 12வது பண்ணுறது, எப்படி படிக்கிறது அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ 10வது படித்தாலும் படிச்சிருந்தா கூட போதும். ஈவன் ஃபெயில் ஆயிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது. ஈவன் 10,000 30,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சம்பளம் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேது. அப்படின்றனால தான் முக்கியமாக இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா முக்கியமாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்ட ரிலேட்டடாக போய்ட்டு செக் பண்ணி எங்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபில் பண்ணி உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முன்னாடி கொண்டு போய் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அப்படி இல்லைனாலும் கவலையில் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு கொண்டு போய் அந்த கடைசி டேட்டுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. அடுத்த மாதம் சேலம் மாவட்டம் இங்கே பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துக்குமே அடுத்த மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் டேட்டு மட்டும் உங்களோட மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, மற்ற கவர்மெண்ட் வேலை நிறையவே வந்து 10வது குவாலிஃபிகேஷனில் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 10வது முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10வது ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாமல் இருக்கும். ஸோ தெரிஞ்சால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது உடனே கேட்காம முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸோட இதுவுமே இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்க?